சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்த காரணத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்கள். 1957ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் படுகொலை செய்யப்பட்டார். 1928 முதல் பல்வேறு விதமான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்து வந்த தென் தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், கடலாடி, கமுதி பகுதியில் நிலவிய மிதமிஞ்சிய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் அவர். அவருடைய நினைவாக அவர் மரணமெய்திய செப்டம்பர் 11ஆம் தேதியை மனித உரிமை மீட்பு நாளாக தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் கடந்த 34 வருடங்களாக அனுசரித்து வருகிறோம். துவக்கத்தில் இந்த நிகழ்ச்சி மிக குறைவான மக்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக பரிணமித்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை தமிழகத்து சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து அகில இந்திய அளவில் கூட தலைவர்கள் வருகிறார்கள். எனவே அவர்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் சிரமமில்லாமல் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஆண்டு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக புதிய தமிழகம் கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலுசாமி அவருடைய தலைமையில் 150 பேர் கொண்ட கமிட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கமிட்டி என்னுடைய உறுப்பினர்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பரமக்குடி வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், சமுதாயத்தினுடைய தலைவர்களை வரவேற்று சிரமம் இல்லாமல், என்று சொன்னால் அந்த நாள் பல லட்சக்கணக்கான ஏறக்குறைய 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே குழுமுகிறார்கள். எனவே எந்த தலைவர்களுக்கும் சிரமம் இல்லாமல் அவர்கள் வரவேற்று அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்று அவர்களை வழி அனுப்புகின்ற வரையிலும் இந்த பணியை மேற்கொள்வார்கள். எனவே அதே போல் அங்கு இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக பரமக்குடியில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளும் புதிய தமிழகம் கட்சியினுடைய இந்த ஒருங்கிணைப்பு கமிட்டியோடு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழ், அறநிலையத்தின் கீழ் கோயில்கள் இருக்கின்றன. அவைகள் பெரிய கோயில்கள் முதல் சிறிய கோயில்கள் வரையும் இருக்கின்றன. ஏறக்குறைய 33,000 கோவில்கள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இந்த கோவில்கள் தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய கட்டுப்பாடு அல்லது அறநிலையத்துறையின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கோயில்களை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ற ஒரு நிர்வாகியின் மூலமாக நிர்வகித்து வருகிறார்கள். இந்த கோயிலுக்கு சொந்தமான ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பல்வேறு தனி நபர்களிடத்திலே சட்டவிரோதமாக இருக்கின்றன. அவற்றை எல்லாம் மீட்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். உயர்நீதிமன்றங்களும் அதை வலியுறுத்தியிருக்கின்றன. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். எனினும் கூட பல கோயில்கள், அதிகமாக வருமானம் வரக்கூடிய பல கோயில்களிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக கடந்த 2 வருடத்தில்
தமிழ்நாட்டில் அதாவது அறநிலையத்திற்கு கட்டுப்பட்ட பல கோவில்களிலிருந்து ஒரு கோவிலில் 20 பேர் முதல் 100 பேர் வரையிலும் பணி நியமனம் செய்திருக்கிறார்கள். அந்த பணி நியமனங்கள் சட்டபூர்வமாக நடைபெறவில்லை. ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சாத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவில், அது தென் தமிழகத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வ வழிபாடு கொண்ட அந்த பகுதி. அது அந்த கோவில் இருக்கன்குடி அதனுடைய ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கிறது. ஆனால் திடீரென்று 1995ஆம் ஆண்டு அந்த ஊராட்சியை அருகாமல் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தினுடைய எல்லைக்குள் கொண்டு போய் சேர்த்த காரணத்தினால இப்பொழுது 2 கிராம மக்களும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இது அந்த இருக்கன்குடி ஊராட்சி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த எல்லை குறித்து 2 வார காலத்துக்குள்ளாக அவர் அறிவிக்க வேண்டும் என்று கொடுத்து ஏறக்குறைய 1 வருடம் ஆகிறது. இன்று வரையிலும் அந்த எல்லை பிரச்சனை குறித்து தீர்வு காணவில்லை. அதைவிட மிக முக்கியமான இன்னொன்று, அந்த கோயிலில் ராமமூர்த்தி என்ற ஒரு பூசாரியே அரங்காவலராக மாறிட்டு ஏறக்குறைய 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள, அதாவது அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அந்த இருக்கன்குடியில் தங்களுடைய முடிகளை காணிக்கையாக செலுத்துவார்கள், மொட்டையடிப்பாங்க. அது குறிப்பாக பெண்களுடைய முடியெல்லாம் 30,000, 40,000, 50,000 ரூபாய் வரையிலும் விலை போகிறது. அதனால் அந்த முடி காணிக்கையாக அளிக்கப்பட்ட அல்லது நேர்த்திக்கடனாக கொடுக்கப்பட்ட பல கோடி 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த முடி, அதே போல் உண்டியலில் போடப்பட்டது தங்க நகைகள், வெள்ளி நகைகள், இதுபோல் ஒரு 7 கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு. கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்தே அந்த வழக்கை விடுதலை பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒட்டு மொத்தத்தில் அதில் ஒரு 6 + 1 ஒரு 11 பேர் பரம்பரை அரங்காவலர்னு ஒரே சாதியை சார்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு சட்டம் ஈட்டுகின்ற ஒரு அரசு அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் பல வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பூசாரி பணிக்காக வந்தவர்களே அரங்காவலர்களாக மாறிக்கொண்டு அவர்களுக்கு யாருமே எந்த விதமான உத்தரவும் எந்த அரசும் கொடுக்கல. ஆங்கில 1926க்கு தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அந்த 26லிருந்து எந்த அரசாங்கமும் அதிகாரபூர்வமாக அந்த ராமமூர்த்தி என்ற அந்த பூசாரிக்கு உட்பட 11 பேருக்கு யாருக்குமே அரசாணை வழங்காத போது அவர்களாகவே கோயில்களை ஆக்கிரமித்து கொண்டு இதுபோல் ஒரு மாதத்துக்கு 1 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாய் அந்த கோயிலுக்கு வருமானம் வருகிறது. இதை அப்படியே அபகரிக்கிறார்கள். இது இது சம்பந்தமாக ஒருத்தர் வழக்கு தொடுத்து அதில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் 29/7/2025 இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி, எக்ஸாக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி 29/7/2025 அதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, since the report of the first respondent ஆர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட்டு the government of Tamil Nadu represented by its Principal Secretary, Tourism, Culture and Religious Endowment for Chennai seems to indicate that almost all the hereditary trustees of this said temple are facing allegations. அந்த ட்ரஸ்டீஸ் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அந்த அரங்காவலருக்குள் இருக்கக்கூடியவர்கள் பூசாரிகள் எல்லோருடைய மீதும் குற்றச்சாட்டு இருக்குது, முறைகேடுன்னு இருக்குது. There shall be a direction to the first respondent to initiate appropriate proceedings against the other hereditary trustees mentioned above and proceed in accordance with the law if not already initiated against other hereditary trustees separately or jointly as required depending on merits of the case within a period of 3 months from the date of receipt of the copy of this order. அப்போது அந்த ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து அரங்காவலர்களும்
தங்களை தாங்களே அறங்காவலர் என்று அறிவித்துக் கொண்டு செயல்படக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு முறைகேட்டில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது அப்பீலில் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த ராமமூர்த்தி என்ற ஒரு நபர் உட்பட எல்லோருமே சட்டவிரோதமாக கோவிலை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார். இது உடனடியாக நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் தலையிட்டு முதல்ல அந்த இருக்கன்குடி கோயில் அது அங்கே ஏழை எளிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் நம்பிக்கையோடு அந்த கோயிலுக்கு வர்றாங்க. அவர்கள் கடவுள் நம்பிக்கையோடு அளிக்கக்கூடிய அந்த எல்லாமே இதுபோல திருடி கொண்டு போய் விடுகிறார்கள். அதனால் முதல்ல திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டு முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய அனைவரையுமே நீக்கிட்டு எல்லா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சாதியை மட்டும் இருக்கிறது முதல்ல சட்டவிரோதம். அதாவது பராசக்தி படத்தில் என்ன வசனம் வரும், கோயில் கூடாது என்பது அல்ல, கோயில் கொள்ளைக்கு கொடுமையானவர்களுடைய கூடாரமாகி விடக்கூடாதுங்கிறது அதனுடைய. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, கொடியவருடைய கூடாரமாக சாத்தூர் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே இது உடனடியாக இவர்கள் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி, அதே போல் தமிழ்நாட்டில் பல கோயில்கள்லையும் சட்டவிரோதமாக இங்கே 54 பேரை நியமிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் கூட முறைப்படி இடஒதுக்கீட்டுடைய அடிப்படையில் தேர்வு செய்யப்படலை. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர்களுக்கு முட்டாக நீக்கிட்டு ஒரு அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் அறங்காவலர் போடணும். ஒரு நேர்மையான அதிகாரியின் மூலமாக என்னென்னலாம் முறைகேடுகள் நடக்குது, அந்த வருமானம் எவ்வளவு, அந்த சொத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உடனடியாக கண்டுபிடிக்கணும். அதை வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி எனது தலைமையில் விருதுநகரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இது மாதிரி பல கோயில்களில் இப்படி முறைகேடுகள் நடக்கின்றன. தமிழ்நாட்டில் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் கொண்டு தங்களுக்கு ஏதோ நேர்த்திக்கடன் அளிக்கிறார்கள். ஆனால் அதை இதே போல் அது அந்த அந்த கோயிலுக்கோ அல்லது நல்ல அறக்காரியங்கள் செய்வதற்கு பதிலாக இந்த மாதிரி முறைகேட்டில் ஈடுபடுகிறார்கள். எல்லா கோயில்லையுமே ஆய்வு செய்யணும். முதல்ல இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலிருந்து இந்த கோயில்களில் நடக்கக்கூடிய ஊழல்கள் முறைகேடுகள், இந்த பரம்பரை அறங்காவலர் என்று வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய அடாவடிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்கும் ஒரு முன்னுதாரணம் இருக்கக்கூடிய வகையில் சாத்தூர் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் தங்களைத்தாங்களே அதாவது அறங்காவலர் பரம்பரை அறங்காவலர் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பதவி நீக்கம் செஞ்சுட்டு முன்னோடியாக அதை அறநிலைத்துறை நேரடி கட்டுப்பாட்டிலும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த கோவிலுக்கு அறங்காவலர் ஆகக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி தான் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இல்லை, விருதுநகர் இல்லைங்க, விருதுநகர் முதற்கட்டம் விருதுநகரில். இல்லை, தாழ்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்படாதவங்கன்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் ஆணிவேரே தேர்தல் தான். அந்த தேர்தல் அப்படிங்கிறது இயந்திரத்தனமாக பார்க்க முடியாது. அது 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களித்து தங்களுக்கு வேண்டியவர்களை தேர்ந்தெடுக்கிறதா, அதுதான் ஜனநாயகம். அப்போது அந்த வாக்காளர்கள் அப்படிங்கிறவர்கள் தான் ஜனநாயகத்தினுடைய அனைத்து எல்லாருமாக இருக்கிறாங்க. அவங்க தான் ஆளின் ஆளாக இருக்கிறாங்க. அப்போது ஒரு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதி லெஜிட்டிமேட் சட்டபூர்வமான வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு ஊறு விளைவிக்கும். அந்த வகையில் எலிஜிபிள் தகுதியானவர்கள் வாக்காளர்களாக விடுபட்டிருந்தாலும் தவறு, தகுதியற்றவர்கள் வாக்காளராக சேர்க்கப்பட்டிருந்தாலும் தவறு, ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒருவேளை பீகாரில் யாரை அந்த மாதிரி நீக்கியிருந்தாலும் சரி, அது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று அந்த முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய வாக்குகள் பறி போயிருந்தாலும் அது அந்த தேர்தல் ஆணையம் அதை முறையாக அதை ஆய்வு பண்ணணும். அதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்.
அது அங்கே மட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது, பல முறைகள் இருந்தது. எலிஜிபிள் வாக்காளர்களை சேர்த்தாமலாம் வச்சுருந்தாங்க. அப்போ 1999 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் வந்து நேராக எலெக்ஷன் கமிஷன் போய் அப்போ வந்து பெட்டிஷன் கொடுத்தோம். அது என்ன வேடிக்கைன்னா, இந்த வாக்காளர் சேர்க்கக்கூடியது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். யாரடா பொறுப்புன்னு பார்த்தா ஒரு அங்கன்வாடி பொறுப்பாளர் தான் வந்து ஆஃபீஸராக இருப்பாங்க. அது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்க. முதல்ல இந்த மாதிரி முறைகேடுகள் தவிர்க்கப்படும் சொன்னால் நிரந்தரமான எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு செட்டப், ஒரு அமைப்பு வேணுங்க. இப்போ என்ன ஆகுது, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அரசு இயந்திரங்களே தேர்தல் ஆணையமாகவும் நடிக்க வேண்டியிருக்கிறதுனால, பயன்படுத்துறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய கைக்கூலிகளாக இந்த அதிகாரிகள் மாறிவிடும். ஒரு சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளர்கிட்ட வாக்காளர் சேர்ப்பு, அவங்க தான் பூத் ஆஃபீஸர். அப்போ ஆச்சரியம் போச்சு, என்னங்க இவ்வளோ பெரிய இது வந்து ஜனநாயகத்தில் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ 99 எனக்கு தெரிஞ்சுதுங்க. அப்போது ஒரு இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 142 கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய நாட்டில் வாக்காளர் சேர்க்கக்கூடியது இருக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குதுன்னா ஒரு சத்துணவு அங்கன்வாடி அமைப்பாளர்கிட்ட கொடுத்த பிறகு அது எப்படி நேர்மையாக நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியும்? நேர்மையாக இல்லை, அது சரியாக நடக்கும் கூட எப்படி சொல்ல முடியும்? அவங்க 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சதை பெண்களை போடுறாங்க. அவங்க இருக்கிற அது நான் ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்ல, எந்த அவன் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சர், அவன் போய் மிரட்டினான்னா அங்கன்வாடியும் என்ன ஊதுனா ஓடி போயிடுவாங்க. அதனால் முதல்ல இந்த செட்டப்பவே மாற்றணும். முதல்ல இது மாதிரி வந்து கீழே பேசிக்காக இந்த வாக்காளர் சேர்ப்பு நீக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சரியான ஆஃபீஸரை பெர்மனெண்ட்டாக நிரந்தரமாக ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர, இப்போ இன்றைக்கும் தேர்தல் நடத்துக்கு இங்கே இருக்கிற ஆர்டிஓ போடுறாங்க, தாசில்தார் போடுறாங்க, கலெக்டர் போடுறாங்க. இதுதாங்க முறைகேட்டினுடைய தவறே ஆரம்பிக்குது. அதனால் இந்தியாவில் தேர்தல் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தமே நடைபெறும். சார், இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஜெர்மனி, இங்கிலாந்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு முதலீட்டுக்காக போயிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஆனால் இதுவரையிலும் போனதெல்லாம் என்ன வெற்றி பெற்றிருக்குது அப்படிங்கிறத தெரியணுங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் இங்கிருந்து போன்ற துபாய் நாடுகளுக்கு போயிருந்தார், மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க. ஒரு முக்கியமான நேரத்தில் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போகிற போது அந்த அந்நிய முதலீடுகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உதவுதுன்னு பார்க்கணும். இப்போ அதில் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி தொழிற்சாலைகள் வர்றது நம்மளுக்கு பேர் இருக்க தவிர அந்த தொழிற்சாலைகளில் உள்ளூர் மக்களுக்கு இவங்க வேலை கொடுக்கறது இல்லை. இப்போ தூத்துக்குடியில் நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னா, போனால் அங்கே வந்து கட்டடம் கட்டுறதுக்கு லோக்கல் பீப்புளை பயன்படுத்துகிறாங்க, துப்புரவு தொழிலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, கடுமையான லாஜிஸ்டிக் ஒர்க்கு, கடுமையான வேலைக்கு வந்து இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. சூப்பர்வைசருக்கு மேலே போஸ்ட்னு சொன்னாலே வெளி ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்துடுறாங்க, கேரளாவிலேருந்து கொண்டு வர்றாங்க, ஆந்திராவிலேருந்து கொண்டு வர்றாங்க, அங்கேருந்து கொண்டு வர்றாங்க, நாட்டிலேருந்து வர்றாங்க. அப்போது தமிழ்நாட்டுடைய மண்ணை கொடுக்குறோம், தமிழ்நாட்டுடைய நீரை கொடுக்குறோம், மின்சாரத்தை கொடுக்குறோம், அவங்களுக்கெல்லாம் பல சலுகைகள் கொடுக்குறோம், வரி சலுகை கொடுக்குறோம். ஆனால் தமிழ்நாட்டு உள்ளூர் வாசிகள், தூத்துக்குடி எந்த பகுதி இருக்குதோ அந்த பற்றி சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ நீங்கள் போய் எத்தனை கோடி கொண்டு வருகிறது இல்லை, அது தமிழர்களுக்கு பயன்படுதா? இன்னைக்கு என்ன பிரச்சனைங்க? அதாவது இன்னைக்கு திருப்பூரில் பிரச்சனைன்னா, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. பீகாருக்காரர் தானே அங்கே எல்லாம் வரல. இங்கே 100 ரூபா, அங்கே வந்து 500 ரூபா சம்பளம் வாங்கினா 300 ரூபா கொடுத்தோன்னா 300 ரூபாய்க்காக வந்து இவங்க வந்து வேற எடுக்கிறாங்க. ஸோ ஆட்சியாளர்கள் நீங்கள் எவ்வளவு நிதி கொண்டு வரீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் கொண்டு வரக்கூடிய மூலமாக தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பலனடைகிறார்களா இல்லையாங்கிறதா முக்கியம். ஆனால் அதுக்கு உத்தரவாதம் இருக்குதா இல்லையா? அது உத்தரவாதம் இல்லாமல் நீங்கள் எத்தனை கோடி ரூபா கொண்டு வந்தாலும் கூட அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சார், இந்த தாவேகா மாநாட்டில் வந்து ஒரு இளைஞர் வந்து பவுன்சர் தாக்கப்பட்டாரு, பவுன்சர் தூக்கி வீசிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் போய் புகார் கொடுத்துருக்காரு. பெரம்பலூரை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து புகார் கொடுத்துருக்காரு. அதே சமயம் ஒரு புகார் கொடுத்தோடனே அவசர அவசரமா போலீஸ் வந்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யறாங்க. அதை விஜய் முதல் அக்யூஸ்டா இது பண்றாங்க, அடுத்தது பவுன்சரை. ஆனா இந்த நிலையில வந்து இன்னொரு இளைஞர் வந்து அது அவர் இல்லை நான் தான் அப்படின்ட்டு வீடியோவோட பதிவிடுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்த வழக்கு பதிவு செய்தது தவறா இருந்ததுங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணம் போயிடும். ஆக்சுவலாக அவங்க தாவாக்காரன் தான் வந்து வழக்கு கொடுத்துருக்கணும்.
அவன் வந்து ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடிய ரசிகர்கள் திடீர்னு வந்து மேலே பாஞ்சான்னா அவருடைய உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்து ஆர்வம் பொறுப்பு. அவன் ஆயுதத்தோட வர்றானா ஆயுதம் இல்லாமல் வர்றானா என்ன வர்றாங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்குது? அது ஒரு அவங்க கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துக்கலாம், அது வேறு பிரச்சனை. வேறு இன்டென்ஷன் இஸ் அவன் தூக்கி வீசுறது இன்டென்ஷன் கிடையாது. இவங்க வந்து பல தடுப்பு நடவடிக்கைகள் போடுறாங்க. அவர் பக்கத்தில் வராரு, தூரத்தில் தான் பார்க்கணும். எல்லாரும் மேலே அதே மாதிரி வந்தால் நிலைமை என்ன? ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீங்க இல்லைன்னா நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். நீங்க வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டு நீங்க வந்து கொடுத்துருக்கணும். நீங்க அப்படி கொடுக்காத போது அவர் தன்னுடைய தொண்டர்களை வைத்தோ அல்லது எங்கேஜ் இதுக்காகவோ யாரோ ஒருத்தர் வச்சுக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெருசுன்னு போய் வழக்கு பதிவு செய்யறதெல்லாம் வந்து தவறான நடைமுறைகள், இதெல்லாம் கூடாது. சொல்ற சப்போஸ் வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த பையன் வந்து இவரை வந்து தாக்குறதுக்கு முயற்சி செஞ்சான்னு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? கொலை செய்ய வந்தான்னு சொன்னா என்ன ஆகும்? இல்ல இப்படி 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 போனா அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அட்வைஸ் பண்ணணும், அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அந்த இளைஞர் வந்து அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, என் மகன் தாக்கப்பட்டாங்க, அந்த இளைஞர் வந்து நான் இல்ல எங்க அம்மா வந்து தெரியாம சொல்றாங்க. நான் வந்து அதுக்குள்ள போக விரும்பல. பொதுவா இது ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க. நடிகர்கள் அப்படிங்கிற போது நடிகர்கள் சொன்னால் சாதாரண திரைப்படாக்கு ஒரு நடிகை வந்தாலே பெரிய கூட்டங்கள் போது தள்ளுமுடி நடக்குது, எல்லாம் நடக்குதுங்க. அதில் அவங்க இன்டென்ஷன் என்ன அதை தான் பார்க்கணும். அவங்க ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க. மாநாட்டில் ஏற்கனவே ரேம்ப் வச்சு போகிறாப்படி அது வந்து ஏறிடுவாங்க அப்படின்னுக்காக அவங்க பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதில் வந்து இதை மீறி இவங்க போகிற போது அவங்க என்ன செய்வாங்க? பக்கத்தில் நெருங்காம தானே பார்த்துக்குவாங்க, வேற ஒன்றும் செய்யலையே. அவங்க ஒன்றும் பெரிய ஆயுதத்தை வச்சு தாக்கலையே, தடுக்கத்தானே செஞ்சுக்கிறாங்க. அவர்கிட்ட வராமல் தடுக்கத்தானே செஞ்சுக்கிறாங்க, வேற ஒன்றும் பண்ணலையே. இது எப்படி குற்றம் வாங்க முடியும்? அமெரிக்காவோட வரிவிதிப்புனால இங்க தமிழ்நாட்டில் வந்து துணி தொழிற்சாலைகள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ ரீசன் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மீன்கள் வந்து அந்த வரி அதிகமாக இருக்கு, நாட்டு நடக்கிறதா சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வந்து இதில் பல்வேறு விதமான இஷ்யூஸ் அடங்கியிருக்குதுங்க. இந்தியா எந்த நாட்டோடு உறவு வைக்கணும், எந்த நாட்டோடு உறவு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வேறொரு நாடு வந்து முடிவு செய்யக்கூடாது. அந்த வகையில் நமக்கு வந்து சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து நட்பாக இருக்கக்கூடிய நாடு வந்து ரஷ்யா. எல்லா சூழ்நிலையிலுமே உதாரணத்துக்கு வந்து 1971 72களில் பங்களாதேஷை விடுதலை செய்வதற்காக வந்து இந்தியா வந்து முக்தி வாங்கினி அந்த படையோடு இறங்கின போது அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக 7th Fleet அப்படிங்கிற விமான நம்பிக்கை அமைச்சிருங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு தலைவலியே இந்தியாவினுடைய இத்தனை இராணுவத்துக்கு நம்ம செலவழிக்க வேண்டிய அவசியமே ஏன் வந்ததுன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் என்ற அந்த நாடுனால்தான். தான் அந்த நாட்டுக்கு எல்லா விதத்திலையும் இன்றுவரையிலும் உதவிகரமாக இருக்கிறது அமெரிக்கா. ஆனால் நம்மளுக்கு சர்வதேச அளவில் நமக்கு ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடியது ரஷ்யா. அப்போ அவர்கள் வந்து ஒரு பிரச்சனை வந்த பிறகு 100 ரூபாய்க்கு விற்கிறத 50 ரூபாய்க்கு அவங்க டீசல் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சர்வதேச இன்னைக்கு இந்தியா வந்து 142 கோடி மக்கள் இருக்கிறோம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவுக்கு அந்நிய செலவாணி நம்மளுக்கு எதில் வேஸ்ட் ஆகுதுன்னா நம்ம கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், கேஸ் வாங்குறதுல நம்முடைய அதிகமாக போகுது. இந்த கடந்த 3 வருஷமாக ரஷ்யாவில் வந்து நம்முடைய ஒரு நாளைக்கு வந்து 1.8 மில்லியன் பேரல்ஸ் வாங்குறவங்க. மொத்தம் இந்தியாவினுடைய தேவை வந்து 5.4, அதில் 1/3 பகுதி வந்து ரஷ்யாவிலிருந்து வாங்குறோம். அப்போ நம்முடைய பெனிஃபிட் இந்திய மக்களுடைய பெனிஃபிட்டுக்காக வாங்குற போது நீ ரஷ்யாவிலிருந்து வாங்காத எங்கிட்ட தான் கூடுதல் விலை கொடுத்து வாங்கினா நம்முடைய நாளைக்கு பெட்ரோல் டீசலுடைய விலை பன்மடங்கு உயர்ந்து போயிருக்கும். எனவே வந்து அது இந்தியாவினுடைய இந்தியா வந்து தொடர்ந்து ரஷ்யாவோட நட்பாக இருக்கக்கூடியது. இப்போ கூடங்குளம் அணு நிலையம் அந்த இது அவங்க தான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. பல விதத்தில் நம்மளுக்கு எல்லா காலகட்டமும் நட்பாக இருக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவோட உறவு இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா வந்து உத்தரவு போடுறது வந்து எந்த விதத்தில் ஏற்பட முடியாது. அந்த வகையில் நீங்கள் வந்து ரஷ்யாவிடத்திலிருந்து கச்சா எண்ணெய் விலைக்கு வாங்காதீங்க, வாங்கினா வந்து நான் கூடுதல் வரி விதிப்பு செய்வோம் என்று அமெரிக்கா போடுதுன்னா அமெரிக்காவினுடைய அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய உணர்வை அவங்க காமிக்கிறாங்க. இந்தியா பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்திருக்குது. இதே போல தான் நம்ம வந்து பொக்ரானில் அணு வெடிப்போது வந்து நம்ம நாட்டு மேலே கட்டுப்பாடெல்லாம் விதிச்சாங்க. ஸோ அதனால் இது ஒரு தற்காலிகமானது என்பதை நான் பார்க்கிறேன்.
இதனால வந்து நம்முடைய திருப்பூரோ அல்லது மற்ற ஆம்பூர் இருக்கக்கூடியவர்களோ முடியாக லோக்கல் மார்க்கெட்டை 142 கோடி பேர் இருக்கிறோம். உள்ளூர் மார்க்கெட்டை வலுப்படுத்தணும். வேற நாடுகள் இன்னும் கொஞ்சம் தங்களுடைய லாபத்தை குறைச்சிட்டு ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சு தன்னை வலுப்படுத்தி பார்க்கணும். தவிர அமெரிக்காவிடத்தில் எந்த காரணத்தை கொண்டும் இந்தியா வந்து சரணடைய வேண்டிய அவசியம் இல்லை, கூடவே கூடாது.